அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை வாரம் பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் சகோதரி ஒருவர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, நரைமுடிக்கு வீட்டிலேயே நேச்சுரலாக ஹேர் டை எப்படி செய்கிறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. முடி அதிகமாக கொட்டுறது, வழுக்கை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட ஈஸியாக கடந்து விடுவாங்க. ஆனால் இந்த நரைமுடி பிரச்சனை எல்லாரையும் ரொம்ப ஒரு கவலைக்குள்ளாக்குற ஒரு விஷயம் இது. ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா வயசாகிட்டு தான் நரைமுடி வரும். இப்போ எல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட நரைமுடி வர காலமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு, தண்ணி இது எல்லாமே மாறுறதால சின்ன பசங்களுக்கும் நரைமுடி வந்திருக்கு. பொதுவாக இந்த நரைமுடியை போகிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது ஹேர் டை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்லரில் போய் டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேர் டை பாக்கெட்ஸ் இப்போ எல்லாமே கடையில் சேஷே மாதிரி கிடைக்குது, அதை வாங்கி வீட்லேயே யூஸ் பண்ணிப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறதால என்னென்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஹேர் டை எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கிற அந்த முடி, நரைமுடி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அதிகமாக போகும். நம்மளுக்கு அந்த டைமில் போடும்போது நல்ல கருப்பாக அந்த நரைமுடி போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது யூஸ் பண்ண அந்த நரைமுடி அதிகமாகிறது இன்னும் ஏறிக்கிட்டே போகுமே தவிர கண்டிப்பாக குறையாது. வாழ்நாள் முழுக்க நீங்கள் அந்த ஹேர் டையை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டை யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா அலர்ஜி ப்ராப்ளம் மாதிரி வரும். அதோடு இல்லாமல் நிறைய ஹேர் டையில் கண்ட கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்கறதால இந்த டையை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கேன்சர் வரைக்கும் போக சான்சஸ் இருக்க கூட சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வீட்டிலையே நேச்சுரலாக ஹேர் டை எப்படி தயாரிக்கணும் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு வீட்லேயே எப்படி டை செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கடையில் வாங்குகிற டை நம்ம போட்டு தலையில் போட்டு கொஞ்சம் நிமிஷத்துலேயே சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். அதாவது பிளாக் கலரில் உங்களுக்கு ஆயிடும். ஒரு 10-15 நிமிஷம் தலையில் நீங்கள் ஊற வச்சா போதும். ரொம்பலாம் மெனக்கெட்ட தேவையில்லை. ஆனால் வீட்டில் செய்கிற டையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும். மெனக்கெட்டு நம்ம செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அதோட ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்லாம் இல்லை, ரொம்ப மலிவாக கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 3 விதமாக நான் சொல்ல போகிறேன். 3 விதமானா எப்படின்னா, இன்ஸ்டன்ட் டை, அதாவது இதை போட்டு நீங்கள் குளிக்கலாம் தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். நல்லா அந்த கருமையாக ஆகிடும், வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகிடும். அது ஒரு டை. அடுத்ததாக கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக என்னென்னா, நம்ம கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல டை, அந்த மாதிரி, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு தலையை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதான் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஒரு டையை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3மே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெள்ளை முடி வந்துருச்சுன்னா நம்ம டை அடிக்கலாம், ஆனால் கருப்பு சாயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதை பற்றி விரிவாக நான் சொல்கிறேன். அதாவது வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன், இந்த டை நம்ம யூஸ் பண்ணால் இது எப்படி பாதிக்காது அதையே நான் சொல்கிறேன். இன்ஷால்லா இதை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, முதல்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, அவுரி இலைன்னு உங்களுக்கு கிடைக்கும், அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். நீங்கள் அவுரி இலை உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் அவுரி இலை பவுடர் சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை இங்கிலீஷில் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக செம்பருத்தி பூ இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் 1, நெல்லிக்காய்
கொட்டை நீக்கி நறுக்கி வச்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க, பெரிய நெல்லிக்காய். அதே மாதிரி கொட்டைப்பாக்கு கடையில் கிடைக்கும்ல, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கொட்டைப்பாக்கு, அது ஒரு அரை கைப்பிடி. மருதாணி இலை அரை கைப்பிடி. அதே மாதிரி கிரீன் டீ வந்து இப்போ ஈஸியாக உங்களுக்கு கடையில் கிடைக்குது, லீவ்ஸாகவும் கிடைக்குது, தூளாகவும் கிடைக்குது. நீங்கள் லீவ்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கிரீன் டீ தேயிலை, அது லீவ்ஸ் வந்து காஞ்ச இலைகளாக இருக்கும், அது கம்மியாக தான் வருது, ரொம்பலாம் காஸ்ட்லி இல்லை, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா பொருளையும் நீங்கள் தனித்தனியாக காய வைக்கணும். நல்ல வெயில் படுறாமல் டைரக்ட் வெயிலில் காய வைக்காதீங்க. வெயில் இருக்கணும், ஆனால் நிழலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல காய வைங்க. இதில் செம்பருத்தி பூவை நீங்கள் காய வைக்கும்போது அதுக்குள்ளே நீட்டாக ஒன்று இருக்கும், மகரந்தம் சொல்லுவாங்க, அதை சேர்க்க வேணாம், அதை கிள்ளி எடுத்துட்டு காய வைங்க. அதே மாதிரி பீட்ரூட் டைரெக்டாக அப்படியே நீங்கள் காய வச்சா காயவே காயாது, இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் காயாது. அதனால பீட்ரூட்டை அந்த தோல் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, தேங்காய்லாம் துருவோம்ல அந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க. துருவி எடுத்ததை தனியாக ஒரு தட்டில் போட்டு நீங்கள் காய வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே நாளில் கூட காஞ்சி வந்துடும். அந்த மாதிரி காய வைங்க. அதே மாதிரி இலைகளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் காஞ்சிரும். நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் ஆகும், இல்லைன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் விடலாம். ஏன்னா நம்ம நிழலில் தானே காய வைக்கிறோம், அதனால் ஒரு 2-3 நாள் வச்சு நீங்கள் காய விடுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய், அதை கூட நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக இது எல்லாமே காஞ்சி வரும். இது எல்லாம் நல்லா காஞ்சிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் கொட்டைப்பாக்க நீங்கள் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க. லைட்டாக உங்ககிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்க. இப்போது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் நாளைக்கு டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். எப்படின்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு இரும்பு கடாய் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இரும்பு கடாய் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுட்ரு, அதுலேருந்து ஒரு 5 ஸ்பூன், அதாவது உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க முடிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு அந்த இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நீங்கள் போட்ட பவுட்ரு நல்லா கருப்பாகணும், அது வரைக்கும் வறுத்துட்டு கருப்பாக ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இதை நைட்டு நீங்கள் செய்யணும், மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே இருக்கணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முடியல எந்த சிக்கு இல்லாமல் நல்லா சீவி விட்டுக்குங்க. அதே மாதிரி அழுக்கு இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த டை தலையில் ஒட்டாது. அதனால் தலை சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது தலை குளிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தலைமுடிக்கு எப்படி போடணுன்னா, முதல்ல நரைமுடி எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு அங்கே அப்ளை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா முடி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற டை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைப்போம். ஆனால் இந்த டையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மணி நேரமாவது ஆகணும். 2 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சாகணும். அதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் தலையை வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது ஷாம்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துனுங்க. ஷாம்பு ஷியக்கா எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா தண்ணியால் அலசி எடுக்கணும். அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அலசி எடுத்துட்டு அப்புறம் டவலில் போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். துடைக்கும் போது கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் துடைக்க வேணாம், லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு முடி காய வைக்கிறதுக்காக ஹேர் ட்ரையர்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். சும்மா ஃபேனுக்கு கீழே அப்படியே நேச்சுரலாக அப்படியே காயிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 மாதத்துலேயே நல்லாவே உங்களுக்கு பலன் தெரியும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்பவே நம்ம முடிக்கு தேவையான பொருட்கள். நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் இளநரை பித்தநரை இதை போக்கும், கூந்தலுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஒரு பொருள். அதே மாதிரி மருதாணி, இந்த பீட்ரூட், இது ரெண்டுமே நேச்சுரலாவே முடிக்கு கலரை கொடுக்கிறது. இது ரெண்டும் ஒன்று சேரும்போது, மருதாணி பீட்ரூட் ரெண்டுமே ஒன்று சேரும்போது அந்த பளிச்சுன்னு இருக்கும்ல வெள்ளை முடி, அதோட தாக்கத்தை ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு குறைக்கும். அதே மாதிரி அவுரி இலையை பொறுத்த வரைக்கும் நரமுடிக்கு கரு நீளத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது இப்போ வெளியே இந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல அதிகமா நேச்சுரல் சொல்லிட்டு போடுறது இந்த அவுரி இலையை தான். இண்டிகோ பவுடர்
பவுடர் சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்லேயே நம்ம செய்யும்போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். செம்பருத்தி இதழ்களை பொறுத்த வரைக்கும் முடிக்கு இளஞ்சிவப்பு அந்த ஒரு நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி கொட்டைப்பாக்கு கனமான ஒரு நிறமாற்றத்தை உருவாகும். நெல்லிக்காய், மருதாணி, பீட்ரூட், அவுரியில, செம்பருத்தி இதழ், கொட்டைப்பாக்கு இந்த 6மே முடிய முதலில் நரையிலிருந்து காப்பாற்றும் வேலையில ஃபர்ஸ்ட் அது செய்யும். இது எல்லாமே சேர்ந்து செயல்படும். அடுத்ததாக இதில் சேர்க்கப்படுற பொருள் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, கிரீன் டீ. இந்த 3மே கூந்தலின் வளர்ச்சியை பாதுகாக்கும் முக்கியமான பொருட்கள். அதோடு இவை கூந்தலை மென்மையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க செய்யும். இந்த பொருட்களை வச்சு இந்த டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த வெள்ளை முடி உங்களுக்கு கம்மியாகுமே தவிர அதிகமாக ஆகாது. உங்களுக்கு எத்தனை வெள்ளை முடிகள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெள்ளை முடி வரும்போது இதை போட்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு முதுமையை தடுக்கும். அதாவது மறுபடியும் நரமுடிகள் வருவதை இது தடுக்கும். மேலும் கூந்தலை நல்லாவே செழிப்பாக வளர செய்யும். கடையில் வாங்குற ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 முடி தான் உங்களுக்கு வெள்ளை முடியாக இருக்கும். அந்த வெள்ளை முடி வந்துச்சே சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 2-3 முடிகள் 30 முடிகளாக வெள்ளை முடி ஆகிடும். அதே மாதிரி யூஸ் பண்ண முழு தலையுமே உங்களுக்கு சீக்கிரமாக நரைச்சி போயிடும். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற இந்த ஹெர்பல் டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இளநரையை தடுக்கும். இது மேற்கொண்டு வெள்ளை முடிகள் வராமல் தடுக்கும். அதனால அவசியம் இதை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு உங்க ரிசல்ட் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பத்தில் வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து 1 மாதம் யூஸ் பண்ணுங்க. 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண வாரத்துக்கு 1 நாள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு 1 நாள் அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு போகலாம். ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிற ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது. அதாவது கடையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதனால அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மருதாணி பவுடர் ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும். அதே மாதிரி அவுரி இலை பவுடர், இதையும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. இது 2மே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்குது. மருதாணி பவுடர் ஹென்னா பவுடர் சொல்லி கிடைக்குது. அதே மாதிரி அவுரி இலை பவுடர் அப்படி சொல்லி கேட்டால் அதையும் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் இதை இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ பவுடர் இது ரொம்பவே அந்த நம்ம முடியை கருப்பாக்குறதுக்கு இந்த இண்டிகோ ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த 2மே சேரும்போது நல்ல செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இந்த டையை நீங்கள் தலையில் போட போகிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதாவது நைட்டே என்ன பண்ணோன்னா, மருதாணி பவுட்ரு உங்கள் முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மருதாணி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் தண்ணியாக இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிக்காஷன் இருக்குது பார்த்தீங்களா, டீத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணி, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக கலந்து வைக்கணும். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. மறுநாள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியில் எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. எண்ணெய் இல்லாத முடியாக இருக்கணும். இந்த பேஸ்ட்டை நல்லா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் விடணும். உடனே வாஷ் பண்ணிடக்கூடாது. ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணணும். சோப்பு, சீயக்காய் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. முடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா காய வைங்க. அது மாதிரி ஹேர் ட்ரையர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அன்னைக்கே கூட இந்த அவுரி இலை பவுடரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த முடியை காய வச்ச முடியை அப்படியே விட்டுட்டு மறுநாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, அவுரி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உங்கள் முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து நார்மல் தண்ணியில் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை மருதாணி இலை பவுடர் மாதிரி ஊற வச்சிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு உங்கள் அந்த ரிசல்ட்டும் கொடுக்காது, உங்கள் முடியை கலர் ஆக்காது. அதனால கலந்த உடனே தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அவுரி இலை பேஸ்ட்டை உடனே தலையில் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் நார்மலாக தலை குளிச்சுட்டு வந்துடலாம். அதாவது சீயக்காய் ஷாம்பு எதுவுமே போடாமல் தலை குளிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் முடியை அந்த அந்த வெள்ளை முடி எல்லாமே உங்களுக்கு நல்லா நார்மலாக உங்கள் முடி எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும்.
இப்போ நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற டையை எப்படி இருக்கும்னா நல்லா வெள்ளை முடியாக இருக்கும். யூஸ் பண்ண உடனே நல்லா கருப்பாக தெரியும், உங்களுக்கு செம்ம டார்க் பிளாக்காக தெரியும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்க டை தான் யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு. ஆனால் இந்த டையை வீட்லேயே நீங்கள் பண்ண இந்த டையை யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு டார்க் கருப்பு இருக்காது. நார்மலாக நம்ம முடி எப்படி இருக்கும், ஆனால் வெள்ளை முடி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நார்மலாக நம்ம முடி எப்படி இருக்குமோ நேச்சுரலாக உங்களுக்கு தெரியும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இதனால இல்லை. இந்த மருதாணி இலை பவுடர், இந்த அவுரி இலை பவுடர், இந்த 2 காம்பினேஷனும் சேரும்போது இயற்கையாகவே அந்த வெள்ளை முடியை போக்கி கருமை நிறத்தை கொடுக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு நாளில் 2 தடவை குளிக்கிறவங்களா இருந்தால் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். அதாவது ஆனால் மருதாணி இலையை நைட்டை நீங்கள் ஊற வச்சுருக்கணும். காலையில் அந்த ஊற வச்ச அந்த மருதாணி இலை பேஸ்ட்டை நீங்கள் தலையில் போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இந்த அவுரி இலையை உடனே கலந்து நீங்கள் போடலாம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பாடி இருந்துச்சுன்னா. இல்லை எனக்கு கோல்டு பாடி ஒரே நாளில் 2 தடவைலாம் குளித்தா சளி பிடிக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 2-3 நாள் டைம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது ஹென்னா பவுட்ரு யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் இருக்க அந்த வெள்ளை முடி எல்லாமே என்ன ஆகும், ஆரஞ்சு கலராக ஆகிடும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக ஆகிடும். அந்த ஆரஞ்சு கலர் தலையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடுத்த டையை யூஸ் பண்ணலாம். இந்த அவுரி இலை பவுடருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் கேப் விட்டு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் கேப் விட்டுறாதீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் போதும். அதுவே 3 நாளே உங்களுக்கு அதிகம் தான். 2 நாள் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஆரஞ்சு கலர். அந்த முடியில் இந்த அவுரி இலை பேஸ்ட்டு இறங்கும் போது கரு நீளம் இந்த அவுரி இலை பவுடரை பொறுத்த வரைக்கும் அது மூலமாக வர கலர், இது 2மே சேரும்போது நேச்சுரலான அந்த கருப்பு உங்கள் தலைமுடிக்கு கிடைச்சிரும். இதனால உங்கள் தலைமுடிக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ஹேர் டை இது. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடையில் காசு கொடுத்து அது சீப்பாக இருந்தாலும் சரி, ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுட்டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண மாட்டீங்க. எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நேச்சுரல் ஹேர் டை இது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை. அதாவது இந்த ஹேர் டையை நம்ம போட்டால் குளிக்கலாம் தேவையில்லை. அவசரமாக வெளியே போவோம், முடியலாம் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதை ஜஸ்ட்டு நீங்கள் தடவிட்டு போகலாம். நேச்சுரலான ஒரு பொருளை வச்சு பண்ணுறது தான். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இதுலேயும் இல்லை. இதை ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் தடவிட்டு அப்படியே தலை வாரிட்டு நீங்கள் போகலாம். முடி நல்லா கருப்பாக உங்களுக்கு தெரியும். அதை எப்படி செய்யணும்னு இப்போ சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கொட்டாங்குச்சி. தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் தூக்கி போடுவோம் கொட்டாங்குச்சி. அது இதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு 2 அப்படின்னா 3 கொட்டாங்குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அடுப்பில், அதாவது ஸ்டவ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டவ்லேயே நீங்கள் எரிச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் அடுப்பு இருந்தால் அடுப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொட்டாங்குச்சிகளை எரிச்சா உங்களுக்கு கறி மாதிரி கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை. இதை நீங்கள் நிறைய கொட்டாங்குச்சியை எரித்து நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க. அப்படி இல்லைன்னா அப்பப்போ நீங்கள் எரித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். அந்த கறி கூட என்ன சேர்க்கணும்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை தேவையான அளவு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி வெயிலில் அப்படியே வைக்கணும். நீங்கள் காய வைக்கணும். சும்மா ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் வெயிலில் அப்படியே நீங்கள் வச்சுக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு அரை மணி நேரமாக வச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் தலையில் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்படியே தடவலாம். உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கருப்பாக மாறும். இதை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வெள்ளை முடி நாளடைவில் கருப்பாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ஹேர் டை இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக நீங்கள் குளிக்க போகும்போது இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் குளிக்க போங்க. குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு உங்களுக்கு கரெக்ட் டைம் ஆயிடும். அப்போ நீங்க தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம். டக்குன்னு நீங்க போட்டுட்டு அப்படியே நீங்க வெளியே போகலாம். உங்களுக்கு அந்த வெள்ளை முடி ஒன்று கூட தெரியவே தெரியாது. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இதை நீங்க டெய்லி யூஸ் பண்ணி வந்தா உங்க முடி ஃபுல்லாவே கருப்பா மாறும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நான் நேச்சுரலாகவே வீட்டில் ஹெர்பல் ஹேர் டை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு 3 விதமாக நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் முடியும் நல்லா ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாக நல்லா வளரவும் செய்யுது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது இனி வெள்ளை முடி வந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் இந்த மாதிரி வீட்டிலையே நேச்சுரலாக டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் ஹேர் டை கருப்பு பூசக்கூடாது. இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு நரமுடி வந்தால் தாராளமாக நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூதர்கள் அவங்களாம் அந்த நரமுடியை அப்படியே விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு மாறு செய்யும் விதமாக நரமுடியை சாயமிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கருப்பு நிறத்தை பொறுத்த வரைக்கும் அடர் கருப்பு நிறம், அதாவது டார்க்காக இருக்கிற கருப்பு கலரை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம்ல, இது வந்து ரொம்ப உங்களுக்கு டார்க் கலர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு நேச்சுரலான ஒரு கருப்பு தான் இது, லைட்டான ஒரு கருப்புன்னு கூட சொல்லலாம் நீங்கள். அதுதான், அதனால இது யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. அதோடு இல்லாமல் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேருமே கருப்பு கலர் தலைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சஹீஹான குறிப்புகள் இருக்கு. அதை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தலைமுடிக்கு இந்த கருப்பு சாயம் பூசுவது ஹராம் இல்லை, அதாவது யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு இல்லை. நிறைய அறிஞர்கள் கருத்துக்களை ஆராய்ஞ்ச அடிப்படையில் இதை நம்ம மக்ரூஹ் அப்படின்னு சொல்லலாம். மக்ரூஹ்னா விரும்பத்தகாதது, அதாவது செய்தால் குற்றம் இல்லை. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி டையை யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அது குற்றமாகாது. ஹராம் அப்படி சொல்கிற அளவுக்கு இல்லை. விட்டுட்டா இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கல சொன்னால் நீங்கள் தாராளமாக ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் உங்களுக்கு நேச்சுரலான கலர் கொடுக்குற ஒரு பொருள் தான். நான் இப்போ சொல்லியிருக்க இந்த ஹெர்பல் டையை நீங்கள் யூஸ் பண்ணுறதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கருப்பு நிறம் இதில் கிடைக்காது. ஒரு லைட்டான ஒரு கருமை நிறம் தான் கிடைக்கும். இது நார்மலான நம்ம தலைமுடியோட ஒத்து போகும் இந்த கலரை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை நீங்கள் செய்யலாம். அல்லாஹ் அலம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டையை யூஸ் பண்ணி வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல குறிப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.